ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கலான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சோண்டு புளிமா, அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பல்லாரி கட் பண்ணி ஆல்ரெடி முன்னாடியே இந்த வதக்கிட்டு எண்ணெய் சட்டியில் வதக்கியிருக்கேன். அடுத்தது கொஞ்சோண்டு 2 முள்ளங்கி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி முன்னாடியே புளியை கரைச்சி 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இந்த கொதிக்க வச்சுட்டேன் இந்த சாம்பார் வாட்டரை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கேன். அடுத்தது தக்காளி போடணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த முள்ளங்கி போட்டோம். முள்ளங்கி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டோம்னா இந்த பச்சை வாசனை அடிக்காதுமா. அதனால் சாம்பாரில் என்ன செய்யணும், நம்ம முள்ளங்கியை நல்லா ஃப்ரை பண்ணி தான் போடணும். போட்டால் தான் நல்லாயிருக்கும், பச்சை வாசனை அடிக்காது, சாம்பார் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நாலு சுண்டைக்காய் கொடுத்தாங்க பக்கத்து வீட்டில், கொஞ்சோண்டு காய்ச்சுதுன்னு நான் இந்த அதையும் போகலாம். நம்ம புளியை கரைச்சிட்டு இந்த மிளகாத்தூள் போட்டு அதை கொதிக்க வச்சுட்டு தான் நம்ம காயெல்லாம் வதக்கி போட்டால் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. சில பேர் உடனே செய்கிறாங்க, அது எப்படி இருக்கும் டேஸ்ட்னு தெரில. இதேமாரி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் செய்வோம். இது நல்லாயிருக்கும், சீக்கிரமாக சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த காய் வதங்கணுன்னா நல்லா வெந்துடும், சீக்கிரம் பாயில் ஆகிடும். அடுத்து இந்த மஞ்சள் நல்லா வதக்கணும். அப்புறம் லாஸ்ட்டு இந்த புளிக்கரைசலை ஊற்றணும். லாஸ்ட்டு இந்த சாம்பார் தண்ணி நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே அதில் ஊற்றணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பருப்பு வந்தோடனே இதில் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.